அவர் இல்லாத போது அவருடைய புகை தெரியல ஜனங்களுக்கு. ஆனால் விஜயகாந்த் இருக்க சொல்ல தெரியல. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவரோட இது தெரியுது. ஆனால் நல்லதை செய்யறவங்களுக்கு இங்க இது கிடையாது, நாட்டில் இடம் கிடையாது. எங்க கேப்டன் இது ஒரு கட்சியா? தண்ணி சாப்பிட்றோம், அவங்க கூட போய் துணை இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு கட்சியா? வந்துருங்க எங்க கட்சின்ட்டு அதே ஏடிங்க சொன்னவங்க தான். எங்கனால தான் அவங்க முன்னுக்கு இருக்கிறாங்க. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. எங்களை பொறுத்தவரை அவர் சாவல. இன்னும் எனக்கே தெரியல. விஜயகாந்த் தொண்டர்னு உள்ள வந்திருக்கோம், ஆனா இன்ன வரைக்கும் உள்ள விட மாட்டேங்கிறான். ஏன்னு எனக்கே தெரியல. இன்றைக்கி கேப்டன் மறைஞ்ச நாள் 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் அஞ்சலி செலுத்துகிறாங்க. தமிழ்நாட்டு ஃபுல்லாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து விழுப்புரம், கடலூர், கர்நாடகா, ஆந்திரா ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக குரு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் அனுமதி கூட கொடுக்கலையா பேரணிக்கு. ஏன்னா இருந்தாலும் இந்த மக்கள் அலைகடனை திரண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த மண்டபத்தில் கேப்டன் ஆலயமாக விளங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவருக்கு இன்றைக்கி அஞ்சலி செலுத்துறாங்க. இது போன வருடம் பிறந்த நாளுக்கு அந்நியார் இந்த மண்டபத்தில் அவர் அழைச்சிட்டு வரும்போது அவரால் முடியாம தான் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவா இருந்தாரு. திரு ரஜினிகாந்த் கூட அவர் வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு யூடியூப்ல பார்த்தோம், அவர் நல்லா தான் இருக்காரு. அந்த மாதிரி நேரத்தில் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு எல்லா மீடியாக்களும் அவர் இந்த மறைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணாரோ 18 மணி நேரம் கச்சேரிகள், அவருடைய நல்லது என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் இன்னைக்கு வெளியே வரும்போது அந்த மாதிரி நேரத்தில் அவரை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழாவோ இல்ல நினைவு கூர்ந்தோ அவர் பண்ண சாதனைகள், நீங்க அவர் ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு. எல்லா நடிகர்களையும் மலேசியா, சிங்கப்பூருக்குலாம் அழைச்சிட்டு போயிட்டு நல்லபடியாக அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி திரு சிவாஜி கணேசன் அவர்கள் மறைவிற்கு கூட நிறைய பேரை கட்டுப்படுத்தி, ஜனத்தை கட்டுப்படுத்தி அடக்கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மனோரமா இறந்தப்ப கூட அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. எவ்வளவோ நன்மைகள் பண்ணியிருக்காரு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு பெரிய கொரோனா பீரியட்லயும் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த மாதிரி தெளிவா இருக்கும்போது அவருக்கு அந்த நினைவு கூர்ந்தெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கேப்டன் நம்ம கூட இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்திருப்பாரு. காரணம் அவருக்கு பூஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கணும் அந்த ஒரு இதை. அது யாருமே பண்ணல. இப்ப மறைஞ்ச நாள்ல இருந்து அவருடைய சாதனைகளையும் கேப்டன் எல்லா டிவிலையுமே போடுறாங்க. விஜய் டிவில இருந்து, சன் டிவில இருந்து எல்லாமே அவருடைய சாதனைகளை புகழ் பாடுறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அஞ்சலி செலுத்துறாங்க. ஆக 26ல வரும் தேர்தலில் அந்நியார் எடுக்கிற முடிவுல அவங்களுக்கு இங்க வந்திருக்கிற கூட்டம் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இப்போதான் பேசினாங்க நிறைய பேர் மாவட்டத்தில் அங்கங்க ஊர்ல எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்நியாருக்கு ஓட்டு போட்டு அவருடைய மகனோ இல்ல அந்நியாரோ யார் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ நல்லபடியா எடுத்து அவங்கள சிஎம் ஆகணும்ன்றது தான் இங்க வந்திருக்கிறவங்க கூட ரசிகர்களுடைய எல்லாருடைய இதுவும் எதிர்பார்ப்பு. எங்களுடைய கேப்டன் வாய்ந்தார், மக்களுக்காக வாய்ந்தார். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா எங்களுடைய கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா அவர் எங்களை மட்டும் தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டி இருக்க மாட்டாரு. தமிழ்நாட்டையே தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டி இருப்பாரு. அந்த ஒரு நல்ல மனிதரை நாங்க வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய குலதெய்வமா நாங்க பார்க்கிறோம், அவரை கொண்டாடுறோம். அவர் இல்லாத போது அவருடைய புகை தெரியல ஜனங்களுக்கு. சில சோசியல் மீடியாக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னி வரும் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அவர் எங்கேயோ அவருடைய புகை தான் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம். பாருங்க அவருடைய சாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ அதை விட என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க. காலையில இருந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. இது கேப்டனுக்காக முக்கியமா நான் அடிச்சு பிடிச்சின்னு வந்தது கட்சியில் இருக்க ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்கும் மாவட்ட செயலாளர், மகளிர் அணி செயலாளர். ஆனா இவர் செஞ்ச ஒரு நல்ல ஒரு புண்ணியம் எல்லாமே அவரை பார்க்கறதுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னா அதுதான் காரணம். ஆனா விஜயகாந்த் இருக்க சொல்ல தெரியல. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவரோட இது தெரியுது. அதனால கண்டிப்பா அவர் செஞ்ச புண்ணியம் அவங்க பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கண்டிப்பா காப்பாற்றும். அவங்க வருவாங்க, கண்டிப்பா அவங்க பசங்க வருவாங்க. ஆனா நல்லதை செய்யறவங்களுக்கு இங்க இது கிடையாது, நாட்டில் இடம் கிடையாது. அவர் போயிட்டாரு, இருந்தாலும் அவர் கட்சி ஜெயிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் கடகம்பாடி தாலுக்கா கடக்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாங்க இப்ப எதுக்கு வந்தோம்னா அந்த கேபிட்டல்னால எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்காக நல்லா சிறப்பாக கொண்டாடுறதுக்காக எல்லாத்துக்கும் அவங்க சாப்பாடு எல்லாத்துக்குமே பசி எடுக்கும்போது எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாம் கேபிட்டல் பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா கேபிட்டலும் சாவல. ஆனா ஒரு உயிரத்துல நெஞ்சுக்குள்ள எல்லா நலப்பு மக்களோட நலப்புல தான் அவர் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் நெஞ்சுக்குள்ள தெய்வமா தான் இருக்கிறாங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால கேபிட்டலோட பையன் அவங்க அரசியல் இறங்கணும். அவங்க கேபிட்டல் மாதிரியே இருப்பாப்புல. அவங்க கேபிட்டல் பையனுக்கு குழந்தை பிறக்கும் போது அது கேபிட்டல் மாதிரியே தான் வருவாங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை. சாவரத்து அவர் செத்ததுக்கு காரணம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சாவல, ஏதோ மக்களுக்காக ஏதோ ஒரு கருவத்தில் போட்டு போடுறதுனால அவர் மனுஷ கொள்ளையில் ஆறி போயிட்டு இருக்கு. அதனால ராணிப்பேட் மாவட்டத்திலிருந்து வாலாஜா நகரம் நாங்கள் கேப்டனை தரிசிக்க வந்திருக்கோம். நாங்கள் மொத்தம் நகர சார்பில் எங்கள் நகரத்தில் அத்தனை பேரும் வந்திருக்கோம். கேப்டனை நாங்கள் போன வருஷம் இழந்தோம்.
சோகம். இந்த வருஷம் அதே சோகத்தில் நாங்கள் எங்களோட வாழ்க்கை தொலைஞ்ச மாதிரி ஒரு கருத்தோடு போயிட்டுருக்கோம். இதுக்கு எங்களுக்கு என்ன எப்படி இந்த நாங்கள் அவரோடைய ஆத்மாவுக்கு நாங்கள் இழந்ததுக்கு என்ன நன்றி கடன் நாங்கள் செய்ய போகிறோமோ, இந்த வாழ்க்கையை எப்படி நாங்கள் அவரோட நாங்கள் பயணிக்கிறோமோன்றதால எங்களுக்கு ரொம்ப எங்களுக்குள்ள அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அதாவது எங்கள் தலைவரை இந்த மீடியா ரொம்ப அவங்க தான் கொஞ்சம் எங்களை அசிங்கப்படுத்தினாங்க. அந்த மீடியா இன்னைக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அது எப்படி நான் அவங்களால எங்களுக்கு வருத்தமும் இருக்கு. இந்த சமயம் அவங்களுக்கு நன்றி கடமும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் எங்கள் கேப்டனு என்றைக்குமே கேப்டன் எல்லாருக்கும் சொந்தம் தான். அவர் சாகலை, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. எங்களை பொறுத்தவரையும் அவர் சாவலை. மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, எங்களை பொறுத்தவரையும் அவர் சாவலை. இங்கே உயிரோட தான் இருக்கிறார். என்னைக்குமே எங்கள் கேப்டன் வழியில் தான் நாங்கள் போவோம். அது தெரியல, அது தலைமைக்கு தான். அந்நியார் தான் அதோட தலைமை தான் முடிவு எடுக்கும். நாங்கள்லாம் ஒரு தொண்டர். நாங்கள் நகரத்தில் ஒரு தொண்டராக இருக்கோம். எங்கள் அந்நியார் இராணுவ கட்டுப்பாடு வச்சு எங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, வழி நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ எங்களுக்கு அதுதான் கேப்டனுக்கு அடுத்தது வேத வாக்கு. எங்கள் அந்நியார் எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறது யாரானா ஏடிஎம்கே தான். அவங்களுக்கு நாங்கள் பக்க துணையாக இருப்போம். அவங்க எப்படியோ அதே மாதிரி கொள்கையில நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். அவரோட கொள்கை எப்படியோ அதே மாதிரி தான் எங்களோட கொள்கை. எங்கள் கேப்டனோட கொள்கை அது. அதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். எங்கள் கேப்டன் எங்கள் அந்நியார் அவர்கள் எங்கே போகிறார்களோ அவருக்கு நாங்கள் பக்க துணையாக இருப்போம். உண்மையாக வேலை செய்வோம். அதுதான் வேலை. எந்த கூட்டணி வந்தாலும் களம் இறங்கி நாங்கள் பாடுபடுவோம். எங்கள் கேப்டன் வழியிலே போவோம். எங்கள் தொண்டருங்க என்னவோ எல்லாமே முழு மனசாக இருக்காங்க. எல்லாருக்கும் அதே மனசு தான். அவரை தலைமை என்ன இருக்குதோ அதுதான் எங்களுக்கு. எங்க கேப்டன் என்ன சொன்னாரு இன்னைக்கு வரைக்குமே நாங்க என்ன இது தலைமையில இருந்து என்ன உத்தரவு வருதோ அதுக்கு செயல்பட நாங்க ரெடி. மகளிருங்க எல்லாரும் ஒத்துழைப்போம். எங்க அண்ணியாருக்காக கடைசி வரைக்கும் நாங்க பாடுபடுவோம். எங்க உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க தலைவர் மாதிரி தலைமையேற்று கொண்டாடுறதுக்கு தமிழ்நாட்டில் வேற யாரும் தலைவர்கள் இல்லை. எங்களை தவிர நாங்க தொண்டர்கள் தான் அவருக்கு எங்க அர்ப்பணிப்பு. எங்களை எவ்வளவு தலைக்குறவா பேசினாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாமே இங்க இருக்கிறாங்க. எங்க கேப்டன் இது ஒரு கட்சியா அப்படின்னு எங்களை கேவலமா பேசினாங்க. இன்னைக்கு எங்க கேப்டனை பத்தி அன்னைக்கு ஒரு தண்ணி சாப்பிட்றோம், அவங்க கூட போய் துணை இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு கட்சியா வந்துருங்க எங்க கட்சின்ட்டு அதே ஏடிஎம்கே சொன்னவங்க தான். இது வரைக்கும் எங்க கேப்டன் என்னவோ எங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்க உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க அங்கதான் இருப்போம் அப்படின்னோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் எங்கனாலதான் அவங்க முன்னுக்கு இருக்கிறாங்க, எங்கனாலதான் அவங்க வளர்ந்துட்டாங்க. ஆனா நாங்க எங்களை தான் பள்ளத்துல தள்ளிட்டாங்க. எங்க கேப்டனு உள்ள ஆமா இருக்கு. கேப்டனுக்கு திருப்பம் இருக்கு. கேப்டனு கை கொடுக்கும். எப்பயுமே கேப்டனுடைய ஓட்டு வங்கி குறையாம இருக்கு. இல்ல இயக்கங்கள் மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு பணத்தை கொடுத்து பார்க்க பெறாங்க. அதையும் மீறி ஒரு ஓட்டு வங்கி ஒரு 7% 10% இருக்கு. அதையும் மீறி இருக்கு. ஏன்னா 1914 மூணாவது கூட்டணி அமைச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலில் 78 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க கூட்டணியோட. அது தேமுதிக, பாமக, பிஜேபி இருந்தாலும் 78 இருக்குது. அப்ப இருந்த அதிமுக மொத்தமே வாங்கினது 93 லட்சம் ஓட்டு தான். திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து 64 லட்சம் ஓட்டு தான். அதனால கேப்டனுக்குன்னு ஒரு செல்வாக்கு, தேமுதிகன்னு ஒரு செல்வாக்கு, அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரபாகரனுக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒரு வளம் வரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி. இந்த தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி மிகப்பெரிய ஆளுமை உள்ள சக்தி. இது மக்களுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடிய சக்தி. அதனால மாற்ற முடியாத ஒரு சக்தியாகவும் இருக்கு. அரசியலில் முக்கிய பங்கு இருக்குது. இந்த காலகட்ட சூழ்நிலை அந்நியார் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க தொண்டர்களும் மக்களும் அவர்களே விடாமுயற்சியாக செஞ்சிருக்காங்க. அதுக்கு விருதுநகர் ஒரு காரணம். அதனுடைய வெற்றி இவ்வளவு பெரிய பண ஆளுமைக்கு மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள தலைவர். அதனால கேப்டனுடைய தர்மம், கேப்டனுடைய கட்சி இயக்கத்தில் இருக்கிற தர்மங்கள், செயல்கள் எல்லாமே வெற்றிக்கு வழிவகுக்கும். மக்களையும் நல்ல வழியில கொண்டு வந்து மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் நம்பிக்கை மக்கள் சக்தியை மகேசன் சக்தி சார். அவங்க தலைமையை மீறி நாங்கள் எதுவும் கூட்டணி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு என்னுடைய தலைமையில யார் கூட்டணிக்கு வராங்களோ அவங்க என் கூட கூட்டணிக்கு நான் தேர்தலை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது அரசியல் சூட்சமத்தில் ஊடகங்களோ மற்றவங்களோ செய்யக்கூடியதுக்கு நாங்கள் வரல. எங்க தலைமை அரசியலில் ஒரு மாற்று சக்தி. அந்த சக்தி தேமுதிக இல்லாம தமிழ்நாட்டில் அரசியல் இல்லைங்கிற ஒரு நிலைமையில உருவாக்கி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அவருடைய கொள்கை வேற, எங்களுடைய கொள்கை வேற. எங்க அண்ணி தலைமையில வர கூட்டணியை நாங்கள் ஏற்றுக்குவோம். அதையும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அண்ணி என்ன முடிவு பண்றாங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்க தயாரா இருக்கோம். கண்டிப்பா அவரோட இடம் யாருக்கும் போகாது சார். கண்டிப்பான முறையில் அவங்க
சன் இருக்காங்க, பிரபாகர் சார் இருக்காரு, சண்முக பாண்டி சார் இருக்காரு. அவரான இடம் வந்து கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு கிடைக்கும். கேப்டனுக்கு வந்து எங்களுக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கலாம் சார். அதாவது சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். மற்றபடி வந்து இப்ப சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோட விருப்பம் வந்து தேமுதிக நிலைப்பாடு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆட்சி செய்யணும். என்னோட எதிர்ப்பு அதுதான், மனசனோட எதிர்பார்ப்பு அதுதான். கட்சியோட சேர்ந்தது எப்படி கூட்டணின்றது வந்து சொல்ல விரும்பல. அந்த சூழ்நிலையில எப்படி மாறினாலும் மாறலாம், இப்ப சொல்ல முடியாது. விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்குதுங்க சார், கிடைக்கும். ஆனால் விஜய் வந்து நம்ம தலைவர் கூட கூட்டணி வச்சார்னா நல்லா வருவார். வேற வந்து இது போனால் கொஞ்சம் கஷ்டம். நன்றி கடன் அவர் செஞ்சு அவனை செந்தூர் பாண்டியில் என் தலைவன் அவரை அறிமுகப்படுத்தின படம் கண்டிப்பாக எனக்கு வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து விஜயகாந்த் வந்து நான் தொண்டர்னு பார்க்க வந்திருக்கோம். ஆனால் யாருமே உள்ள நான் இன்ன வரைக்கும் வெளியே தான் நிற்கிறோம். இன்னும் எனக்கே தெரியல. விஜயகாந்த் தொண்டர்னு உள்ளே வந்திருக்கோம், ஆனால் இன்ன வரைக்கும் உள்ளே விட மாட்டேங்கிறான். ஏன்னு எனக்கே தெரியல. ஆனால் விஜயகாந்த் மேலே நாங்கள் உயிராகவே இருக்கோம் எப்பவுமே. விஜயகாந்த் அண்ணா எங்களுக்கு உயிர், எங்களுக்கு மொத்த பேத்துக்கும். விஜயகாந்துக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேர்த்தையும் உள்ள விட்டாங்களா ஏன்னு எனக்கே தெரியல. நாங்கள் வந்து அமைதியாக பேரணியாக நடத்தணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். ஆனால் அந்நியார் வந்து எடுத்த முடிவு அந்த இடத்துல தலைமை தேர்தல் அலுவலகம் பக்கத்தில் இருந்து வரணும்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முட்டுக்கட்டையாக ஆளும் அரசு வந்து முட்டுக்கட்டை போட்டு எங்களை தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. ஆனால் அந்நியாரின் தீவிர முயற்சினால தான் இந்த பேரணியை நடந்து முடிஞ்சது. ஆனால் இந்த அஞ்சலி செலுத்த வரதையே தடுத்து நிறுத்தக்கூடிய இவங்களால வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கணுங்கிறத எங்களுடைய முதல் குறிக்கோள். ஆமாம், 2026 கண்டிப்பா அநேக இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைப்புங்கிறதுல ஆணித்தரமா இருக்கும் ஒவ்வொரு தொண்டனும். அதாவது கூட்டணின்றது அவங்க முடிவு எடுக்கணும் சார். அது தனியார் முடிவு எடுக்கணும். நாங்க வந்து நண்பர்கள் சொல்றது, தொண்டர்கள் சொல்றது இல்ல. அவங்க என்ன இது பண்றாங்களோ அவங்க பின்னாடி நிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். மாவட்ட செயலாளர்ல இருந்து, தொண்டர்கள்ல இருந்து, எல்லாம் அவர் ரசிகர்கள்ல இருந்து, அவரால் வந்து நன்மைகள் அடைஞ்சவங்க எல்லாருமே வந்து அந்நியாருக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து கூட்டணின்றது அவங்க நிர்ணயம் பண்ணணும். ஆக இந்த இடத்துல வந்து என்னைக்குமே தெய்வமா கேப்டன் இருந்து எல்லாருமே வந்துட்டு அருள் பாவிக்கணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். கூட்டணி வச்சாதான் ஃபர்ஸ்ட் பயணிக்கும். எல்லாமே கூட்டணி தான். சேர்ந்து கூட்டணி வைக்கிறதா இல்ல கூட்டணி வந்து சேர்ந்து யாரா கூட வைக்கிறதுன்றது நம்மளுக்கு அவ்வளவா தெரியலப்பா. வேணா கூட்டணி ஆளுங்கட்சி கூட வைக்கலாங்கன்றாங்க சொல்றாங்க, அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல. அவர் தனித்தனினாலும் ஓகே, அதனால நம்ம பரவாயில்ல வரும், மெஜாரிட்டி இருக்கு. ஆனா தெரியல. அரசியல் வந்து யாரும் நண்பனுங்க கிடையாது, எதிரும் கிடையாது. எது வேணாலும் நடக்கலாம். விஜய் கூட்டணிக்கு வந்தாக்கா தேமுதிக தொண்டர்களை, விஜயகாந்துடைய தொண்டர்களாக நாங்கள் அவரை வரவேற்போம். அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், தமிழகம் தவறிவிட்ட ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய கேப்டன் அவர்கள் தான். அவர் ஒரு வாய்ப்பு குத்தந்தா அவர் ரூபத்தில் பல காமராசரையும் பல எம்ஜிஆரையும் பார்த்துருக்கலாம். தமிழகம் வந்து தவறு விட்டுட்டாங்க. அதுதான் எங்களுக்கு கஷ்டமாகுது. எங்களால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணீர் வடிய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். அவர் இனிமேலாவது அவங்க பசங்களாவது அவரை புகையை வச்சு மேன்மேலும் வளரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். மனைவி லோகநாதன், நான் 53 வரேன். நான் வந்து இந்த உலகத்தில் இன்னைக்கு மனுஷனா பிறந்துடும். அனைத்து கேப்டன் சார் ரசிகர் தான். நான் அவர் கையில் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றாரு வீட்டில். சென்னை வடப்பள்ளி சாலிகிராமம் தேவி ஸ்டுடியோ கனமா தெரு வீட்டு நம்பர் 54. இவரோட ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் சென்னை இது இருந்தது டிநகர் பாண்டி பஜாரில். இன்னைக்கு இந்த உலகம் எங்கே இருக்குன்னா அந்த நாள் வரும் சென்னை கோயம்பேட்டில் இருக்கு. அவர் கையில் சாப்பாடு போட்ட கை மறக்க முடியாத இதே தெய்வம். அவர் வாழ்க்கை இன்னொரு இருக்கு. நன்றி, வணக்கம். முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி. டிசம்பர் 28 முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி காணும் தமிழகத்தின் 8வது கொடைவள்ளலும் தமிழ் உலகத்தில் வாழும் கோடான கோடி ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்தவரும், இல்லை என்று தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கிள்ளி கொடுக்கும் ஒரு சில மனிதர்கள் மத்தியில் திரைத்துறையில் நான் சம்பாதித்த அல்லும் பகலும் அயராது கண்விழித்து உழைத்து சம்பாதித்த சொந்த வருவாயில் சுமார் 75% ஊதியத்தை தன் கரங்கள் சிவக்க அள்ளி கொடுத்த கருணையில மாபெரும் மனிதநேய பொக்கிஷமும் தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக சேவை செய்ததற்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக மத்திய அரசின் விருதான இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருதுக்கு சொந்தக்காரரும், மனித நேயத்துடன் வாரி வழங்கும் வள்ளல் குணத்தை பாராட்டி மண்ணை விட்டு மறந்து சென்ற பிறகும் 2வது முறையாக மத்திய அரசின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது பெற்றவரும், தனது வாழ்நாளில் இறுதியிலும் தன்னை நம்பி வந்தவரை வெறுங்கையோடு சென்றுவிடக் கூடாது என்று கருதி கடைசி தருவாயிலும் யம தர்மராஜா தன்னிடம் தங்கள் உயிரை எனக்கு தானமாக தந்துவிடு என்று மண்டியிட்டு கேட்டுக்கொண்டதால் அவர்களுக்கும் தன் உயிரை தந்து தான் கொடை வள்ளல் என்பதை நிரூபித்து காட்டியவரும், நேற்றைய திரையுலக நடிகரும், தன்னை நாடி வந்த 56க்கும் மேற்பட்ட பல புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையின் ஒளி விளக்கு ஏற்றியவரும், மற்றும் பல வருடங்களாக கடனில் தத்தெடுத்த நடிகர் சங்க கடனை அடைத்து நடிகர் சங்கத்தை மீட்டு நடிகர் வாழ்வும் ஒளி விளக்கு ஏற்றிய நடிகர் சங்க தலைவரும், தமிழக அரசியலில் மக்களின் நலனுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் லஞ்சம் லாவணியம் இல்லாமல் அரசியலில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று
தூய்மையான அரசியலை தந்து வாழ்ந்து மறைந்த பெருந்தலைவர்கள் காமராஜர், கக்கன், அண்ணா, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழகத்தில் அதே வரிசையில் மக்கள் மனதில் இடம் பிடித்தவரும் தமிழக சட்டமன்றத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிக கழகத்தின் நிறுவன தலைவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய பத்மபூஷன் டாக்டர் இதய தெய்வம், மக்களால் கருப்பு எம்ஜிஆர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இம்மண்ணை விட்டும் தமிழக மக்களை விட்டு மறந்து சென்று ஒரு வருடமானாலும் இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஒரு பிடி மண் உள்ளவரை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏழை எளிய மக்கள் நலனுக்காக செய்த எண்ணற்ற நலத்திட்டங்கள் மூலம் நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உலகத்தில் வாழும் கோடான கோடி தமிழ் நெஞ்சங்கள் மனதில் என்றென்றும் மனித தெய்வமாக நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். மேலும் மனித இந்த பொக்கியத்தின் இன்றைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் எனது சார்பில் கேப்டன் அவர்களை போற்றி வணங்கிக் கொள்கிறேன்.